தேசிய லொத்தர் சபை மோசடி செய்தியில் உண்மை இல்லை, சட்ட நடவடிக்கை என்கிறார் அகில விராஜ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனது உறவுக்கார சகோதரி ஒருவர் தேசிய லொத்தர் சபையில் 90 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தெரிவித்திருந்த செய்தியில் எந்த உண்மையும் இல்லை. அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் மேலும் சில விடயங்களை அவர் குறிப்பிட்டார். தேசிய லொத்தர் சபையின் தலைவர் 2 தினங்களுக்கு முன்னர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி எனது பெயரை குறிப்பிட்டு எனது உறவுக்கார சகோதரி ஒருவர் தேசிய லொத்தர் சபையின் அதிர்ஷ்ட சீட்டு விற்பனை முகாமையாளராக இருந்து 90 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக பாரிய குற்றச்சாட்டு ஒன்றை தெரிவித்திருந்தார். தேசிய லொத்தர் சபையின் தலைவர் அரசியல்வாதி ஒருவரை போன்று தகவல் தொடர்பில் தேடி பார்க்காமல் இவ்வாறு பகிரங்கமாக ஏன் எங்கள் மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார் என தேடி பார்த்தபோது அவர் அடுத்த மாகாண சபை தேர்தலில் போட்டியிட இருப்பவர் என பலரும் என்னிடம் தெரிவித்தார்கள். அதே போன்று அவர் தொடர்பாக பல விடயங்களை பலரும் என்னிடம் தெரிவித்தார்கள். என்றாலும் அந்த விடயங்களை பகிரங்கமாக தெரிவித்து அவருடைய நிலைக்கு செல்ல நான் விரும்பவில்லை. அவர் எனது பெயரை குறிப்பிட்டு தெரிவித்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்போம். அதன் போது அவருக்கு நட்டையீடு செலுத்த வேண்டி ஏற்படும். நான் அமைச்சராக இருக்கும்போது எனது உறவுக்கார சகோதரி ஒருவருக்கு தேசிய லொத்தர் சபையில் மாவட்ட பிரதிநிதி பதவி ஒன்றுக்காக கடிதம் ஒன்றை வழங்கியதாக அவர் தெரிவித்திருந்தார். அவ்வாறு எனது உறவினருக்கு யாருக்கும் அவ்வாறான பதவிக்கு நான் கடிதம் வழங்கியதில்லை. மாறாக அஜித் பிரியந்த் என்ற ஒருவருக்கு கல்கோம பகுதியில் பிரதான காரியாலயத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படவே நான் கடிதம் வழங்கி இருக்கின்றேன். மாறாக எனது உறவினர்கள் யாருக்கும் நான் கடிதம் வழங்கியதில்லை. அதே நேரம் அரசியல்வாதி என்ற அடிப்படையில் யாராவது ஒருவர் எங்களிடம் கடிதம் கேட்கும் போது நாங்கள் கடிதம் வழங்குவோம். அது சாதாரணமாக இடம்பெறும் விடயம். அதற்காக எதனையும் உத்தரவிட்டு கடிதம் வழங்கியதில்லை. கரிசனை காட்டுமாறு தெரிவித்தே கடிதம் வழங்குகிறோம். இவ்வாறான பல கடிதங்களை வழங்கி இருக்கின்றோம். அவ்வாறு கடிதம் வழங்கினாலும் அந்த விடயம் இடம்பெறுமா இல்லையா என தெரியாது. அத்தோடு மாவட்ட பிரதிநிதி 90 லட்சம் ரூபாய் பணமோ செய்திருப்பதாக தெரிவித்திருக்கும் செய்தியும் பொய்யாகும். இது தொடர்பில் நாங்கள் தேடி பார்த்த போது அதிர்ஷ்ட சீட்டு விற்பனையாளர்களோடு கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளும் குறித்த அதிகாரி ஒருவர் கோவிட் காலத்தில் மாவட்ட பிரதிநிதி பதவி வகிப்பவரிடம் லொத்தர் சீட்டுகளை வழங்க பணத்தை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். அத்தோடு லொத்தர் சபை மாவட்ட பிரதிநிதி ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாயை வங்கி பிணை உத்தரவாதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கையில் 90 லட்சம் ரூபாய் எப்படி வங்கி பிணை உத்தரவாதம் வழங்க முடியும்? அதே நேரம் தொடர்பில் 6 மாதங்களுக்கு முன்னர் முறைப்பாடு தெரிவித்திருப்பதும் லொத்தர் சபை தலைவர் குறிப்பிடும் அந்த உறவுக்கார சகோதரியாகும். அதனால் இவை தொடர்பில் தேடி பார்க்காமலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் லொத்தர் சபையின் தலைவர் இவ்வாறு ஊடகங்கள் முன்னால் வந்து விமர்சிப்பது நல்லதல்ல. அதனால் தலைவர் இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டும். இவ்வாறு பொய் குற்றச்சாட்டுகள் தெரிவிப்பதன் மூலம் மக்களின் வாக்குகள் கிடைக்கப்பெற போவதில்லை என்பதாகவும் அகில விராஜ் காரியவசம் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயங்களும் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.